வணக்கம். விஜயை மறைமுகமாக தாக்கிய அஜித்துக்கும் சேர்த்தே பாடம் எடுத்த சூர்யா, இது குறித்து தான் பார்க்க போகிறோம். இதோட சேர்த்து இன்னொன்னையும் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, முதல் நாள் கூலி படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி கொண்டாட்டமாக நடந்திருக்கு. அடுத்த நாள் சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷனுடைய 15 ஆண்டுகள் கடந்த அந்த விழா, அதுவும் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. இது குறித்து இளங்கோ குமணன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, முதல் நாள் கூலி ட்ரெய்லர் விழா, அடுத்த நாள் நிஜ கூலிகளின் விழா. அதாவது அது நிழல் கூலி, இது நிஜ கூலிகளின் வாழ்க்கை அப்படின்னு போட்டிருக்காரு. அதோடு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் சூர்யாவை இந்த உலகம் மறந்து விடலாம், ஆனால் அகரம் சூர்யாவை இந்த உலகம் ஒருபோதும் மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இந்த காணொளிகள் பார்த்தவங்க பல பேர் உண்மையிலேயே கண்கள் குளமானதை பார்த்தேன். அதே நேரத்தில் அங்கே நேரடியாக போய் அந்த காட்சிகளை பார்த்த நண்பர்கள் சொல்கிறப்ப நமக்கு உண்மையிலேயே ஒரு நடிகன் இவ்வளவு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இதில் குறித்து ஒரு சில பேர் சொல்கிறது, அவர் என்ன சொந்த பணத்தை மட்டுமா செய்கிறாரு, அடுத்தவங்க கொடுக்குறாங்களே அதை செய்கிறாரே அப்படின்லாம் சொல்கிறார். இப்போ ஒரு பேருந்து போகுது அப்படின்னா அந்த பேருந்தில் ஓட்டுநர் ஓட்டுவார். அந்த ஓட்டுநர் சரியாக ஓட்டினா மட்டும்தான் அந்த வண்டியில் உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் சரியான இடத்துக்கு போக முடியும். அப்போ என்ன அப்படின்னா, இவர் ஓட்டுறதுனால வண்டி ஓடிடுதா அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஓட்டுறதுனால தான் வண்டி ஓடுது, மற்றவங்க அதில் பயன்பெறாங்க. ஆனால் இது இப்படித்தான் பார்க்கணுமே தவிர அவர் மட்டுமே செய்யக்கூடிய வேலையாது அப்படின்னா ஒரு நடிகன் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அதையும் தாண்டி தனக்கான தேவைகள் நல்லது கிட்டது எல்லாத்தையும் தாண்டி கொடுக்க வைக்கக்கூடிய மனசு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வேலையை சூர்யா ரொம்ப திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று, சூர்யாவை ஒரு சில பேர் குள்ளப்பைய அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறது உண்மைங்க, அண்ணா குள்ளமானவர் தான். அண்ணா அளவுக்கு அரசியல் நாகரிகம், அதே மாதிரி இலக்கியம், ஆங்கில புலமை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி இப்போ வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அண்ணாவுடைய உயரம் குறைவுனாலும் அண்ணாவுடைய மனசு, அவருடைய பேராற்றல் ரொம்ப பெருசு. ஏன்னா அண்ணா இறந்தப்போ ஏறத்தாழ 4 லட்சம் தொண்டர்கள் கூடியிருக்காங்க. எப்போ 1969 இன்னைக்கு அளவுக்கு வாகன வசதி கிடையாது, தொலைத்தொடர்பு கிடையாது, இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அண்ணாவுக்காக 4 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. அப்படின்னா அந்த குள்ளமான அண்ணா தான் உயரமான மக்களை சென்றடைஞ்சார். அது மாதிரி தான் சூர்யாவை இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி சூர்யாவுடைய அந்த நிறுவனம் நடத்தி இருக்குல்ல, ஏறத்தாழ ஒரு 6000 பேரை சூர்யா உருவாக்கி இருக்கார் அப்படிங்கிறாங்க. சூர்யா உருவாக்கி இருக்கிறது யாரை உருவாக்கி இருக்காரு அப்படின்னா, பெரிய பணக்கார வீட்டு பசங்களை மறுபடியும் உருவாக்கலை. இந்த ஒரு கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகபட்ச மதிப்பெண் எடுத்த உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படிம்பாங்க. அது இல்லைங்க படிப்பு. சாதாரணமாக 10 மார்க் 15 மார்க் எடுக்கிறவனை கொண்டு வந்துட்டு உயர்த்தி கொண்டு போகிறது பார்த்தீங்களா, அதுதான் படிப்பு. அதே மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பசங்களை நான் படிக்க வச்சேன் அப்படிங்கிறதுல இல்லை பெருமை. சாதாரணமாக எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அவங்க அந்த தேர்வு பண்ணுற குழந்தைங்க யாருன்னா, அப்பா இல்லாத குழந்தைங்க, அம்மா இல்லாத குழந்தைங்க, அப்பா அம்மா 2 பேரும் இல்லாத குழந்தைங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அதே மாதிரி ஒரு வனத்துக்குள்ளே இருந்து வெளியில் வர முடியாத மக்கள், இந்த மாதிரி திசை தெரியாமல் இருக்கவங்களை கொண்டு வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கறதுல சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இது சூர்யா மட்டும் நிகழ்த்தலை, சூர்யாவுடைய அந்த குழுமம். அதுலேயும் சூர்யாவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஞானவேல் தான் இதுக்கு முதல்ல யோசனை சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். ஞானவேல் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். இப்போ ஞானவேலுடைய வழிகாட்டல் பேரில் இன்னமும் ஞானவேலுடைய வழிகாட்டல் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ நான் மட்டும் செய்யலை அப்படிங்கிறதுல சூர்யா தெளிவாக இருக்கார். ஒரு தனிநபர் மட்டுமே செய்ய முடியாதுங்க, ஒரு தனிநபர் வழிகாட்ட முடியும். தனிநபர் இயக்கமாக மாற்றினா தான் எல்லாமே வெற்றி அடையும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யா இவ்வளவு பேரை உருவாக்கியிருக்காரு. உருவாக்குனது மட்டும் இல்லை, இப்போ பல நிறுவனங்கள் இவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி சக்தி மசாலா, இப்படி பல நிறுவனங்கள் உதவியும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 6000 பேர் இருக்காங்கல்ல, இந்த 6000 பேர் அடுத்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 6000 பேரும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு 15 ஆண்டுகளில் வெறும் 150 பேரோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்னைக்கு 6000 பேரை தாண்டி இருக்கு அப்படின்னா, இதே அமைப்பு இன்னொரு 50 ஆண்டுகளில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கற்பனை செய்ய முடியாத இடத்துக்கு போய் நிற்கிது.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து சூர்யா ஏற்படுத்தி இன்னைக்கு உண்மையில் இது ஒரு குடும்ப விழா தாங்க, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு நல்ல குடும்பம் எப்படி மற்றவங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சூர்யாவுடைய இந்த நிறுவனம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நிறுவனம் மறைமுகமாக சத்தம் இல்லாமல் இன்னொரு வேலையும் செய்யுது. என்ன அப்படின்னா, இந்த அடிப்படையில் வந்த இந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு பார்த்தா இந்தியா முழுவதும் விரவி இருக்காங்க, வெளிநாடுகளில் பல பேர் விரவி இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கு உதவி செய்கிறத தாண்டி இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல சமுதாய மாற்றத்துக்கான ஒரு சமுதாய மனிதனாக மாறி இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. நான் எங்கேயோ படித்தேன் என்னமோ பண்ணேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமுதாய மனிதனாக மாறி இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அப்புறம் இதில் சொன்னாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியர் தாண்டி ஒரு 51 மருத்துவர்களை தான் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. கமல்ஹாசன் கூட இதை பதிவு பண்ணார். காரணம் என்னென்னா, 2017க்கு பிறகு எங்களுக்கால் அந்த அளவுக்கு மருத்துவர்களை அடித்தட்டிலேருந்து உருவாக்க முடியலை அப்படிங்கிறாங்க. ஒரு சில அதிமேதாவிகள், ஒரு சில வெண்ண வெட்டிகள் என்ன பேசுவாங்க அப்படின்னா, நீட்டால் என்னையா அப்படிம்பாங்க. ஒரு சில பேருடைய வேலையே என்னென்னா, அதிதீவிர வலதுசாரிகளுடைய வேலையே என்னென்னா, அடித்தட்டு மக்கள் கீழே உள்ள சாதிக்காரங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு தான் இந்த நீட்டு. யதார்த்தமாக நண்பர் ஒருத்தர் சொன்னார், இப்போ சாதாரண அடித்தட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க நீட்டு எங்கே போய் எழுத முடியும்? எழுதுறதே ஒரு பெரிய கேள்வி. நீட் கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, பெரிய பெரிய மாநகரங்களில் போய் கோச்சிங் சென்டரில் படித்தா மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் கோயம்புத்தூரில், அதே மாதிரி சென்னையில், திருச்சியில், இந்த மாதிரி இடங்களில் போய் படித்தா தான் சாத்தியம். இப்போ ஒரு சாதாரணமாக திருச்சியில் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது அப்படின்னா, திருச்சியிலேருந்து வேதாரண்யம் ஏறத்தாழ ஒரு 150 கிலோமீட்டர். ஒரு 150 கிலோமீட்டரில் போய் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை போய் படித்து பாஸ் பண்ணி வர்றது அவ்வளோ சாத்தியமா அப்படின்னா இல்லை. அதாவது 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் முன்னாடி எடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, அது தேவையில்லை, நீட்டு மறுபடியும் எழுது அப்படிங்கிறதோட வேலை என்ன அப்படின்னா, நீ 12 வருஷமாக படித்தது செல்லாது, புதுசாக ஒன்று எழுது அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அடித்தட்டு மக்களுடைய பிள்ளைகள் நீங்கள் மருத்துவராக முடியலை அப்படிங்கிறதுக்கு இவங்களே சாட்சியாக சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நீட்டையும் சேர்த்து ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத இந்த அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்க பல பேர் அப்படின்னா, சூர்யாவை தவிர இந்தியாவில் இந்த மாதிரி வேறு யாரும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் பண்ணுறாங்க. என்னென்னா, நாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் பதிவு பண்ணேன், தையல் எந்திரம் கொடுக்கறது, அப்புறம் எப்பாவது படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பொருளுதவி பண்ணுறது, அப்புறம் இந்த சலவை எந்திரம் கொடுக்கறது, அப்புறம் ஒரு இவங்கன்னா ஒரு பேட்டரி 3 சக்கர வாகனம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள சேர்ந்தவங்களாக இருந்தால் உதவி பண்ணுவாங்க. இது ஒரு வகையான ரகம் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்கான், அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது, அடுத்தவனை புடுங்கி தின்னுட்டு போவான். இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் சூர்யாவுடைய இந்த உதவி இருக்கு இல்லையா, இது எதிர்பாராத உதவி. சூர்யாவுக்கு இவங்க யாரும் சினிமாவில் வேற ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது, இல்லை சூர்யாவுக்கு வேற வகையில் சம்பாதிச்சு கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க பண்ணுறது என்ன அப்படின்னா, சூர்யாவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடன் மட்டும்தான் இது. இதே நேரத்தில் கூலி படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகிறப்ப ரஜினியுடைய கொண்டாட்டம் இருந்துச்சு. 2 விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் நாள் வெளியான கூலி கொண்டாட்டம் அடுத்த நாள் வெளியான அகரம் கொண்டாட்டத்தை விட ரொம்ப கீழே போயிடுச்சு. இதான் யதார்த்தம். படம் வரட்டும், வெற்றி பெறட்டும், அது வேற. ஆனால் ரஜினிகாந்த் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நடித்து நான் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழல்லவா அப்படின்னு இருக்காரு. ஆனால் தமிழல்லவான்னு சொன்ன ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சுற்றி வளைச்சு பார்த்தோம்னா ஒரு பெரிய முட்டை தான் நிற்கும். யார்? ரஜினிகாந்த் செஞ்சது. ஆனால் ரஜினிகாந்த் பேச்சில் சர்க்கரையாக பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நேர்த்தியான மனுஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதுக்கடுத்து இப்போ வேற யார் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா, அவருடைய மருமகன் தனுஷ். அவர் திடீர்னு பார்த்தா இன்றைய காலகட்டத்தில் கடலூர் பகுதியில் போய் தன்னுடைய ரசிகர்களை பார்த்தாரு, வேட்டி கொடுத்தாரு, சேலை கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு அப்படிங்கிற இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. அதையும் தாண்டி அவர் இதை பார்த்தா ஒருவேளை அரசியலுக்கு வரப்போறாரோ அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் ரஜினி அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறாங்க. இந்த நகைச்சுவையை எவ்வளவு நாளுக்குப்பா பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு கணக்கு வேண்டாமா?
அவர் மனுஷன் 2 கிட்னியை மாற்றிக்கிட்டு சினிமாவில் நடிக்கிறதே பெரும்பாடாக இருக்காரு, அரசியலுக்கு வர போகிறாருன்னு அது ஒரு சில பேர் தட்டி தட்டி கிளப்பி விடுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறார். அவர் கூட தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு பெரிய பணக்காரன் 4 பேருக்கு டீ வாங்கி கொடுக்குறது, ரொம்ப பெருமையாக பேசுகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சத்தம் இல்லாமல் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற இந்த கணக்கு தான் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இதையும் தாண்டி அஜித்துக்கு எப்போவுமே பெரிய பேர் உண்டு, ஒரு சாதாரண பேரெல்லாம் கிடையாது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நேரத்தில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சார் அப்படிம்பாங்க. இன்னொன்று, ரசிகர்களை தேவையில்லாமல் மடைமாற்றம் பண்ண மாட்டார். ஏன்னா அஜித்தே கடவுளே அப்படின்னு அவர் ரசிகர்கள் ரொம்ப தொல்லப்படுத்துகிறாங்க. அது கூப்பிட்டு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டார், அஜித்தே கடவுளேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா ஏகேன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா அஜித்துன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அஜித் சொன்னார். இப்போ அஜித் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். என்ன அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னா, நான் என்னுடைய சொந்த விருப்பத்திற்கு சொந்த நலனுக்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அது உண்மை. ஏன் அப்படின்னா அவர் எந்த இதுக்கும் ரசிகர்களை பயன்படுத்தலைங்கிற அதை தாண்டி அடுத்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சினிமாவை தாண்டி அவர் ஒரு பக்கம் கார் பந்தயத்துக்கு போயிட்டார். அது குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தனிப்பட்ட வகையில் உங்களை சந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சினிமாவிலையோ இல்லை கார் பந்தயத்திலையோ உங்களை மகிழ்விக்காமல் இல்லைனா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. என்னுடைய பாதை முட்களால் ஆனது, நான் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கேன், நான் என்னுடைய சிரமம் சாதாரணமான சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லி இது குறித்தெல்லாம் பேசியிருக்காரு. உண்மைதான். ஏன்னா பல பேருக்கு பின்புலம் இருக்குது. எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்குள்ளே ஜெயிச்சு பெரும்பாலும் கிசுகிசுக்களுக்குள்ள மாட்டாமல் இருந்து அஜித் இன்னைக்கு வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மறைமுகமாக கவனித்து பார்த்தீங்கன்னா விஜயை தாக்கியிருக்காரு. எதுக்கு தாக்கியிருக்காரு அப்படின்னா, ரசிகர்களை நீ எதுக்கு அரசியலுக்கு பயன்படுத்துகிற, அப்போ நீ அரசியலுக்கு பயன்படுத்தி நீ முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகர்களை பகடக்காயாத்தி அவங்கள கீழே கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடை நீ பண்ணுறது நியாயமா அப்படிங்கிற வகையில் தான் அஜித் மறைமுகமாக தாக்கியிருக்காரு விஜயை. ஆனால் அஜித் என்ன பண்ணார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அஜித் நல்லவருங்க, யார் வம்பு முக்கும் போக மாட்டார், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார், எந்த அரசியல்வாதிக்கும் ஜால்ரா அடிக்க மாட்டார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அஜித் பிரபலமாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களால் தான், இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் கொடுத்த பணத்தில் தான் பிரபலமாக இருக்கார் அப்படிங்கிறது யதார்த்தம். ஆனால் ரசிகர்களை விட்டுருங்க, தமிழ் சமூகத்துக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, வேண்டிய நண்பர்களுக்கு ஒரு நேரத்தில் செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமூகத்துக்கான மனிதனா அஜித் என்ன செஞ்சார் அப்படின்னா, சைபர் தான் அஜித். ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னு நினைக்காதீங்க, நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன், சரி ரசிகரை சினிமாவில் மகிழ்விக்கிறேன், கார் ரேஸில் மகிழ்விக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஜித் ஒரு பக்கம் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அஜித்துக்கும் சேர்த்தே சூர்யா பாடம் எடுத்திருக்கார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் விஜய்க்கு ரொம்ப அழகாகவே பாடம் எடுத்திருக்கார். விஜய் அஜித் 2 பேரையும் ஒரு தராசில் வச்சு பாருங்களேன். விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ஒரு ஆளண்டாத சாதின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு யாரை மனுஷங்களை பார்த்தாலே பிடிக்காது, அந்த மாதிரியான இடத்துல இருந்தவர் தான் விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேச மாட்டார், ஒரு பொதுவெளியில் கலந்துக்க மாட்டார், இப்படியான பேர் உண்டு. அது ஒரு சில பேர் கேட்கலாம், ஏன் கலந்துக்க மாட்டார், அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டாரு, போனால் கூட்டம் கூடும்ல, எப்படி கலந்துக்குவார் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு சினிமாக்காரங்களை ஈஸியாக பார்த்துட முடியும். ஆனால் ஒரு நேரம் எம்ஜிஆரை தலைவரும்பாங்க, எம்ஜிஆர் மாதிரி சிவப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை சொல்லும் போதே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எம்ஜிஆரும் சிவாஜியும் பிரச்சனை வந்தப்ப மக்களுக்கு ஓடி செஞ்சாங்களே, அப்போ கூட்டம் கூடலையா? அப்போ எக்கச்சக்கமாக கூட்டம் கூடுனுச்சு. அப்போ இதை ஒரு சாக்கா வச்சுட்டு சொல்கிற வேலையை ரொம்ப தெளிவாக பார்த்தாங்க. இந்த 2 பேருக்குமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்தவித பிரதிபலனும் பார்க்காம ஏறத்தாழ 15 வருஷமாக சூர்யா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் விஜய் என்ன பண்ணாருன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பாக அவர் பொதுவெளிக்கு கலந்துக்கிட்டது என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில் போயிட்டு அந்த வெள்ளம் வந்தப்போ அரிசி சேலை அது இதுன்னு கொடுத்தாரு. இது எல்லாரும் கொடுக்குறாங்க. யார் கொடுக்கலன்றீங்க? 50 பேர் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தேர்தலில் நிற்கிறேன், 2026 கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற இடத்துக்கு அப்பையிலிருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது உண்மையிலேயே சூர்யாவை பார்த்து விஜய் வெட்கப்படணும். ஏன் வெட்கப்படணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, 6000 பேரை உருவாக்கியிருக்கார் சூர்யா அப்படின்னா, இது 6000 இல்லைங்க, 6000 குடும்பம்.
6000 குடும்பமும் டாட்டா அம்பானி குடும்பம் கிடையாது. சாதாரணமாக வாழ வழி இல்லாத குடும்பத்தில் இருந்து உருவாக்கி அந்த பிள்ளைங்க ஆங்கிலம் பேசுகிறப்ப, அதுவும் நான் அந்த ஃப்ளைட்டில் போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியாதுங்கிறப்ப எனக்கு சிவகுமார் அந்த எப்படி பெல்ட்டில் போடுறது உள்பட சொல்லி காட்டினார் அப்படின்னு பொண்ணு சொல்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் வந்துட்டு நேரடியாக அனுபவித்து பார்த்தா தான் அவங்களுடைய வலிகளை தெரியும். அப்போ இவ்வளவு சத்தமில்லாமல் சூர்யா இருக்கிறப்ப நீங்கள் என்ன எப்படி விஜயால் இப்படி கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் நான் அரசியலில் வந்து ஜெயிக்க போகிறேன்னு எப்படி சொல்ல முடியுது? யாருக்கு உதவி செஞ்சுட்டு நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை திரும்ப திரும்ப விஜய் மனசில் கேட்டுக்குவாரா அப்படிங்கிற இதையும் நம்ம சேர்த்து யோசிக்க வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக ஒருத்தன் பைக்கில் போகிறப்ப யாராவது நிற்கிறவங்க பார்த்துட்டு வாங்க உங்களை ஏற்றி கொண்டு விடுறேன் அப்படின்ட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஏற்றி கொண்டு விட்டுட்டு அவங்கள வந்து இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன், நான் 10 கிலோமீட்டர் ஏற்றி கொண்டு வந்து விட்டுருக்கேன், உங்கள் சொத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவான்? போடா லூசு போலான்னு சொல்லுவான். இதுதான் இப்போ வந்துட்டு விஜய் செஞ்சுருக்கிறது. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு உங்களுக்கு 5000 ரூபா பணம் கொடுத்துருக்கேன், சாலுவை பற்றிருக்கேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காமல் விஜய் வர்றாரு. அப்போ விஜய் என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா, அரசியலுக்கு தான் வரப்போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கணும் முதல்ல அப்படின்னா, முறையா இந்த மாதிரியாவது நடிச்சிருக்கணும். நடிச்சு ஏதாவது உதவி பண்றேன் அப்படிங்கிறது மாதிரி நடிச்சு அப்புறம் மக்களை போய் பார்த்து கட்டி பிடிச்சி அழுது எதுவுமே பண்ணலைங்க. ஒண்ணுமே பண்ணாம வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க 2026 நான் வந்து அரசியலில் தேர்தலில் நிற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கேட்கறது இருக்குல்ல. இந்த மக்களை வச்சு தான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, இந்த மக்கள் தான் இவ்வளவு வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்க, இந்த மக்களை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், மனசாட்சி இல்லாத மனசு இல்லாத ஒரு மனுஷன் தேர்தலில் ஜெயிச்சு என்ன செய்ய முடியும்? நமக்கு தெரிஞ்சு ஒன்றும் செய்ய போறது இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தம். ஜெயிப்பாரா இல்லை மக்கள் ஓட்டு போடுவாங்களா அதெல்லாம் வேற. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சூர்யாவை ஒப்பிடுறப்ப பிரதிபலின் பார்க்காம எங்கேயோ இருக்காரு. அதே நேரத்தில் இந்த மாதிரி உள்ள கலைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு பல நடிகர்களுக்கு மனசாட்சி குத்தும். நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம், இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம், இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம்னு மனசாட்சி குத்தும். உண்மையிலேயே விஜய் மாதிரியானவங்களுக்கு மனசாட்சி குத்துச்சு அப்படின்னா இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரியான நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியாவது செஞ்சாங்கன்னா அந்த அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மனசாட்சிக்கு கொஞ்சமாவது இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் அஜித்துக்கும் விஜய்க்கும் சேர்த்தே பாடம் எடுத்திருக்கார் சூர்யாவை போல இன்னும் பல நடிகர்கள் மனசாட்சியோடு செஞ்சா அவங்களையும் பாராட்டுவோம். நன்றி, வணக்கம்.